எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இப்பொழுது ஒரு அருமையான விஞ்ஞான தத்துவம் ஒன்றை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கும் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய கிணற்று மோட்டர் இறைத்து கொண்டிருக்கிறது. வளவு பயிர்களுக்கு தண்ணி போகிறது. இங்கே தொட்டியிலே தண்ணி நிரம்பி இருக்கிறது. நேற்று என் பேர பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக நீராடினார்கள். எனவே இந்த கழிவு நீரை இந்த தென்னை மரத்துக்கு விடலாம் என்றால் அந்த தென்னைக்கு தண்ணி போகாமல் வேறு திசையில் தான் போகிறது. எனவே நான் ஒரு சின்ன உத்தியை கையாண்டேன். பாருங்கள், இந்த பைப் இருக்கிறது, இந்த பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருக்கிறது. பிளாஸ்டிக் பைப்பை முதலில் இந்த குழாய்க்குள் செருகிவிட்டு மோட்டரிலிருந்து தண்ணீரை வர செய்தேன். அப்பொழுது அமுக்கத்தோடு தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று இதை கலட்டி அப்படியே தொட்டி நீருக்குள் அமுழ்த்தி விட்டேன். இப்பொழுது இந்த தொட்டிக்குள் இருக்கிற நீர் அமுக்கத்தை கொடுக்கிறது. இந்த நீரின் அமுக்கம் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் தொட்டிக்கு இருக்கிற முழு தண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக தென்னை மரத்துக்கு பாய்கிறது. பாருங்கள், இங்கே பாருங்கள், சரியா? தொட்டி ஆட்டோமேட்டிக்காக மோட்டரில் இறைக்கிற மாதிரி தொட்டிக்கு இருக்கிற தண்ணி அப்படியே வெளியேற்றப்படும் முழுதும். இப்போ இந்த தொட்டி தண்ணியை நான் வாளியாலே அள்ளி உண்மையாக என்னால் இதை வெளியேற்ற முடியாது. இவ்வளோ தண்ணியையும் வாளியால் அள்ளி வெளியேற்ற முடியாது. அப்போ இப்பொழுது இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த தண்ணீரின் அமுக்கம் வாட்டர் பம்ப் எப்படி வேலை செய்கிறதோ அதே மாதிரி அங்கே தண்ணி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இது தற்செயலாகத்தான் ஒரு நாள் நடந்தது. நான் உண்மையிலேயே இப்படி தொட்டிக்கு தண்ணி இருக்கும்போது இந்த பைப்பை இதற்குள் நான் உங்களுக்கு சொன்ன இடத்திலே காட்டுறேன். இதான் இந்த பைப்பை நான் இதற்குள் செருகி விட்டு மோட்டரை போட்டு விட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டர் கிணத்து தண்ணி இறைச்சி கொண்டிருக்கும் வேளையில் இது தற்செயலாக கலண்டு தொட்டிக்குள் விழுந்து விட்டது. ஆனால் விழுந்த பிறகு பார்த்தால் இந்த தண்ணி இல்லை, இந்த தொட்டிக்குள் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், நீரின் அமுக்கம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வாட்டர் பம்பில் கிணற்றுக்குள் இருக்கிற தண்ணி மேலே வருகிறதோ அதே மாதிரி தொட்டிக்கு தண்ணி. இப்படித்தானே நாங்கள் சர்பத் குடிக்கும்போது சோடா குடிக்கும்போது அந்த மென்பான உறிஞ்சிகளை வாயில் வைத்து நாங்கள் உறிஞ்சி குடிக்கிறோம். இதே தத்துவம்தான். எனவே இப்படித்தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படாமல் பயன்பட முடியும். இப்போ காய்ந்து கிடக்கிற தென்னை மரத்துக்கு தண்ணீர் விடுவதற்கு ஒரு இலகுவான வழியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மற்ற பயிர்கள், சில பயிர்களுக்கு பைப்புகள் இருக்கிறது. இப்படித்தான் நிலத்துக்குள் பைப்புகள் தாட்டு சுழண்டு தண்ணீர் அடிக்கக்கூடிய மாதிரி போட்டிருக்கு அந்த பைப்புகள். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பைப்பை திருப்பி விட்டால் இந்த சுழண்டு அடிக்கிற இங்கே இருக்கிறது. இதுதான் இப்பொழுது போடவில்லை. இரண்டாம் நேற்று முந்த நாள் தண்ணீர் விட்டபடியாலே அது ஈரம் இருக்கிறது நிலத்தில். இதை போட்டு விட்டால் இந்த லைனுக்கு அப்படியே முழு பைப்புகளும் சுழண்டு தண்ணீர் அடிக்கும். அப்போ எனவே இது வேறு. இது நான் ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு வந்த வெள்ளை ரோசா. இது நல்ல ஒரு செம்பாட்டு மண்ணுன்னு சொல்லி இந்த இடத்தில் தான் நட்டோம். பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து இப்பொழுது புது குருத்துகள் வந்து கொண்டு இருக்கிறது. வளவு தான் நிறைய இலைகள், கஞ்சல்கள் என்றால் நெருக்கமாக மரங்கள் இருக்கிறது. அதனால் வளவு முழுவதும் இலை சருகுதான். ஒவ்வொரு கிழமையுமே கூலி கொடுத்து தான் வளவு துப்புரவாக்க வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் டெங்கு பகுதி வந்து பார்த்து வளவிலே குப்பைகள் இருக்கிறது என்று அடுத்த பிரச்சனை வரும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. மற்ற வேறுங்கோ இதில் இந்த மரம் என்ன மரம் சொல்லுங்கோ பாப்போம். அவகோடா பட்டர் ஃப்ரூட்டுன்ட்டு சொல்கிறோமே. நான் அவகோடா பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வித்தை பூச்சாடிக்குள்ளே தாட்டு விட்டேன். அது முளைச்சி வந்து இப்போ நட்டிருக்கு. இது மாதிரி நான் பல பயிர்கள் வச்சுருக்கிறேன். இன்னும் வீடியோ முடிய கடையில் தான் காட்டலாம் டப்புண்டு. இப்போ சிவப்பு மாதுளை இருக்கிறது. மாதுளை இந்த கொப்புகளை முறித்து பூச்சாடிகளுக்குள் ஊண்டி விடுவேன். இங்கே பாருங்க, இந்த மாதுளையில் இப்போ குட்டி சின்ன மாதுளை பூ வருகிறது. இந்த பூ தட்டுப்பட்டு விழுந்துட்டது தூக்கைக்குள்ளே. ஆனால் இந்த சின்ன அரும்பு வருகிறது பாருங்க. வெறும் சின்ன குட்டி மாதுளை சந்தோஷம் வச்சிருக்கு. இந்த காற்றுக்கு உதிராமல் இது காயாக வர வேண்டும் பார்த்து. பெரிய மாதுளை காய்க்கவில்லை, மிகப்பெரிய மாதுளை இதுவரை காய்க்கவில்லை. ஆனால் அந்த குட்டி மாதுளை பூ வந்து கொண்டு இருக்கிறது. சரி, மோட்டார் தண்ணீர் நிரம்பி விட்டது. இதோ நீர்வீழ்ச்சி மாதிரி பெருகி கொண்டிருக்கிறது. சரி, ஓகே, நன்றி. நிப்பாட்ட போகிறேன். சரி.